கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கல்லன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 2. இரண்டொரு நாழிகைக்குள் இந்திராபாய் முதலியவர்கள் இருக்கும் அறையின் கதவு திறக்கப்பட்டது. வயது முதிர்ந்தவனும் கடுகடுப்பான முகமுடையவனும் நரைத்த ரோமங்களுடைய ஒரு மனிதன் உள்ளே வந்தான். இந்திராபாய் அவனை கண்டதும் மிக்க ஆவலோடு பாய்ந்து போய் அவனை ஆலிங்கானம் செய்து கொண்டு, அப்பா, எங்கு சென்றிருந்தீர்கள்? நான் உணவு செய்த பொழுது தாங்கள் இல்லாததால் எனக்கு மிக்க அதிருப்தியாக இருந்தது. இந்த பயங்கரமான சங்கதி கண்டு பிடிக்கப்பட்டால் நான் மிக்க சந்தோஷமடைவேன். தங்கள் மனதில் என்ன இருக்கிறது? தயவு செய்து கூறும். தங்கள் மனதில் வியாகுலத்தை உண்டாக்கி கொண்டிருப்பது என்ன விஷயம்? இப்பொழுது தங்களுக்கு மன வருத்தம் அளிப்பது என்ன விஷயம் என்றால், தங்கராஜ பிள்ளை மிக்க மனக்கலக்கமடைந்தவராகவும் திகிலும் வியப்பும் ஐயமுடையவராகவும் காணப்பட்டார் என்று ஜெகதீசன் உணர்ந்தான். அவர் தன் புத்திரி கூறிய யாவும் கேட்டுக்கொண்டு உடனே விடையளிக்காமல் தடால் என்று அங்கிருந்த நாற்காலில் உட்கார்ந்து சாய்ந்து கொண்டு பெருமூச்சு எறிந்தார். இந்திராபாய் தன் தந்தையின் பக்கத்தில் சென்று குனிந்து மறுபடியும் தான் கேட்ட கேள்வியே கேட்டாள். தங்கராஜ பிள்ளை மிக்க கஷ்டத்தோடு மெதுவாக சமாளித்து நிமிர்ந்து உட்கார்ந்து பெரியசாமி பிள்ளையை நோக்கி, பெரியசாமி, கடைசியில் அந்த முஷ்டி கையை பிடித்து விட்டேன் என்றார். அவர் அப்படி கூறியதும் இருவரும் ஒருவரையொருவர் மிரட்சியோடு நோக்கினார்கள். தங்கராஜ பிள்ளை, நான் இப்பொழுதுதான் அச்சண்டாளனை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை அறிந்தேன். நாளை இந்நகர் முழுமையும் மிக்க அபூர்வமான அதிசய சங்கதி எங்கும் பிரஸ்தாபமாக இருக்கும் என்றார். அவ்வாறு கூறி முடிக்கும் சமயம் ஜெகதீசனை அவர் பார்த்து விட்டார். உடனே அவர் முகத்தில் உண்டான வெறுப்பையும் கோபத்தையும் கண்டதும் ஜெகதீசன் மிக்க மனக்கலக்கமடைந்தான். அதற்குள் தங்கராஜ பிள்ளை மிக்க கோபத்தோடு முணுமுணுத்துக் கொண்டே கதவை நோக்கி சுட்டி காட்டினார். அதாவது போவெளியில் என்று சமிக்கை காட்டினார். ஜெகதீசன் தன்னால் கூடிய வரையில் பொது நலத்திற்காகவும் நீதிக்காகவும் நான் இவ்விஷயத்தை பற்றி தங்களிடம் பேச வேண்டியிருக்கிறது. ஜன சமூகத்தின் நன்மையை அனுசரித்து தாங்கள் நடந்த சங்கதியை எனக்கு கூற வேண்டியதே ஒழுங்கு என்று வாதித்தான். தங்கராஜ பிள்ளை, நான் சமாசாரம் எழுதுவதரிடம் பேசுவதில்லை என்று பிரதிஜ்ஞை செய்து கொண்டேன். நீ பேசாமல் போய் வரலாம் என்றார். அதன் மேல் ஜெகதீசன் எவ்வளவு வாதித்து வேண்டிக் கொண்டும் அவர் சம்மதிக்கவே இல்லை. கடைசியில் சட்டென்று பெரியசாமி பிள்ளை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த புத்தகசாலை அறைக்குள் போய்விட்டார். இப்பொழுது ஜெகதீசனும் இந்திராபாயும் மட்டுமே அந்த அறையில் இருந்தார்கள். ஜெகதீசன் அங்கு சற்று நேரம் தாமதித்து இருக்கலாம் என்று எண்ணினான். ஆனால் இந்திராபாய் அவன் தன் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஊக்கத்தையும் சிரத்தையும் தைரியத்தையும் கண்டு தலையசைத்து புன்னகையோடு ஜெகதீசனுடைய கரத்தை பற்றி குலுக்கினாள். ஜெகதீசன் இனி அங்கு நிற்பதில் பயனில்லை, பேசாமல் போய்விடுவதே மரியாதை என்று உணர்ந்தான். அதற்குள் புத்தகசாலைக்குள் நுழைந்து தங்கராஜ பிள்ளையும் பெரியசாமி பிள்ளையும் பேசிக்கொள்வது ஜெகதீசன் செவிகளில் வீழ்ந்தது. அவன் தான் இருந்த அறையை விட்டு வெளிப்பட்டு தாழ்வாரத்தின் வழியே செல்லும் பொழுது புத்தகசாலையின் தாழ்வாரத்தின் பக்கமாக இருந்த சாளரத்தருகில் தன்னை அறியாமலே சற்று நேரம் நின்றான். அதற்குள் உள்ளே இருப்பவர்கள் பேசும் சங்கதியின் பெரும்பாகத்தை அறிந்து கொண்டான். தங்கராஜ பிள்ளை சமீப காலத்தில் தமக்கு கிடைத்த சங்கதிகளை பற்றி பெரியசாமியிடம் கூறினார். கீழ்காணும் விஷயங்களால் அச்சங்கதிகள் இன்னவை என்று நன்கு விளங்கும். முஷ்டிகரம் என்பவனால் நடந்த கொலைகளாலும் களவுகளாலும் தங்கராஜ பிள்ளையின் நிதிக்கு மிக்க தீங்கு நேர்ந்தது. கொலை என்ற மூவரும் அந்த ஜீவாதார நிதியின் அங்கத்தினர்களே என்று முன்னமே கூறியிருக்கிறோம். இதனால் தங்கராஜ பிள்ளை மிக்க வியாகுலமடைந்து அக்கல்லனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். 2 துப்பறிவோரையும் இதற்காக அமர்த்தியிருந்தார். ஆயினும் அன்று வரையில் எந்தவிதமான உளவும் அகப்படவில்லை. அன்று இரவு நிதியின் துப்பறிபவன் ஒருவன் ஒரு ஆளை தங்கராஜ பிள்ளையிடம் அழைத்து வந்துவிட்டு, இந்த ஆளால் நமது காரியம் கைகூடும் என்றான். அழைத்து வரப்பட்ட மனிதன் சிவந்த ரோமமும் வளைந்த தேகமும் குரூரமான பார்வையும் உடையவன். அதோடு நொண்டிரங்கன் என்றே அவன் அழைக்கப்படுவது. அவன் அந்நகரத்தில் உள்ள போக்கிரிகளில் பிரசித்தி பெற்றவர்களில் ஒருவன். முஷ்டிகை என்ற கல்லன் அபூர்வமான சாமர்த்தியமுடையவனே எனினும் ஒரு சமயத்தில் தன் வேலைகளின் ஒன்றில் இந்த நொண்டிரங்கனுடைய உதவி பெற வேண்டி நேர்ந்தது. எப்பொழுது ஒருவன் அவனுக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு அவன் விஷயங்களை பற்றி கொஞ்சமேனும் அவனுக்கு உதவி செய்ய வந்தவன் தெரிந்து கொள்வது இயற்கையே. முஷ்டிகை தனக்கு ஒருவன் உதவி செய்ய நேர்ந்தால் அவ்வுதவி முடிந்ததும் அவனை ஒழித்து விடுவதே வழக்கம். ஏனெனில் தன் ரகசியம் அவனிடம் சிக்கியிருக்கிற வரையில்தான் அவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். ஆயினும் இந்த சந்தர்ப்பத்தில் முஷ்டிகை நொண்டிரங்கன் தனக்கு உதவி செய்து முடித்ததும் அவனை ஒழித்து விடாமல் என்ன காரணத்தினாலோ சற்று தாமதம் செய்துவிட்டான். தனக்கு உதவி செய்த யார் விஷயத்திலும் அப்படி அவன் தாமதம் செய்ததில்லை. நொண்டிரங்கனுக்கு இப்பொழுது என்ன காரணத்தினாலோ முஷ்டிகரத்தின் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிவிட்டது. ஆனால் தங்கராஜ பிள்ளையிடம்
அவனை பற்றி தனக்கு தெரிந்திருக்கும் உறவுகளை பற்றி வெளியிட்டு விடுவதென்று துணிந்து விட்டான். துப்பறிபவன் அவனை அழைத்து வந்து தங்கராஜ பிள்ளை முன்விட்டு, இவனால் நமது காரியம் கைகூடும் என்றதும் தங்கராஜ பிள்ளை அவனை நோக்கி, நீ முஷ்டிகரத்தை பார்த்திருக்கிறாயா என்றார். நொண்டிரங்கன், ஐயா, நான் அவன் முகத்தை கண்டதில்லை, யாருமே கண்டதில்லை. அவன் முன் நின்று பேசியவர்கள் கூட அவன் மாறுவேடத்தை கண்டவர்களே அன்றி அவனுடைய இயற்கை உருவை கண்டவர்கள் அல்ல. ஆனால் அவன் இருக்குமிடம், நடமாடும் இடம் முதலிய உளவுகள் அனைத்தும் இக்கடித உரையில் இருக்கும் கடிதத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றன. தாங்கள் அவனை நேராக பிடித்துக் கொள்வதற்கு போதுமான உளவு இதில் இருக்கிறது என்று கூறி அவர் கடத்தில் ஒரு மாசடைந்த கடித உரையை அளித்தான். கள்ளர்களுக்குள் ஒருவர் காட்டிக் கொடுப்பது பெரிய குற்றமாகும். ஆகையால் நொண்டிரங்கன் மிகுந்த திகிலோடு தங்கராஜ பிள்ளையை நோக்கி, எஜமானை தயவு செய்து தங்களுக்கு இந்த உளவு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி சற்றும் வெளியிடாமல் இருக்க பிரார்த்திக்கிறேன் என்றான். தங்கராஜ பிள்ளை அவ்வாறே வாக்களித்தார். நொண்டிரங்கன் தங்கராஜ பிள்ளையிடம் வாக்குறுதி பெற்றுக்கொண்டு சென்ற 2 நிமிடங்களுக்குள் தங்கராஜ பிள்ளை தமது மேசை மேலிருந்த கடிதங்களில் ஒரு கடித உரை இருப்பதை கண்டார். அந்த உரையின் மேல் முஷ்டிகரத்தின் குறியிட்டிருப்பதைக் கண்டதும் அவர் திடுக்கிட்டு மிக்க வியப்போடும் ஆத்திரத்தோடும் அதை பிரித்து படித்தார். அதில் நொண்டிரங்கன் கொடுத்த கடித உரையில் உள்ள குறிப்புகளை அடுத்த நாழிகைக்குள் கிழித்து எரிந்துவிடும் என்றிருந்தது. தங்கராஜ பிள்ளையின் நாடிகள் அதிர்ந்து விட்டன. அவர் பிரம்மையும் திகிலும் அடைந்து, ஆனால் தைரியத்தை விடாமல் உடனே வீட்டிற்கு சென்று இளைப்பாறுவது என்று தீர்மானித்துக் கொண்டார். உடனே தமது வண்டியில் ஏறி வீட்டெதிரில் வண்டியை விட்டிறங்கி வாயிற்படிக்குள் நுழையும் பொழுது கதவில் ஒரு கடிதம் ஒட்டப்பட்டிருந்ததை கண்டார். அதிலும் முஷ்டிகரத்தின் குறியிடப்பட்டிருந்தது. அக்கடிதத்தில் பத்திரம், மறக்க வேண்டாம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் தங்கராஜ பிள்ளை மிக்க மனக்கலக்கமும் கோபமும் அடைந்து ஜெகதீசன், இந்திராபாய், பெரியசாமி மூவரும் இருக்கும் அறைக்குள் பிரவேசித்தார். தங்கராஜ பிள்ளை கூறிய பின் பெரியசாமி பிள்ளை, அத்தகைய கல்வர் மிக்க துணிகரமானவர்கள், தாங்கள் இதில் பிரவேசிக்க வேண்டாம் என்று எவ்வளவோ கூறியும் அவர் கேட்காமல் நொண்டிரங்கன் கொடுத்த கடித உரையை முஷ்டிகரத்தை பற்றிய மற்ற பத்திரங்களோடு தமது இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டார். ஜெகதீசன் தங்கராஜ பிள்ளையின் வீட்டை விட்டு புறப்பட்டதும் நேராக நட்சத்திர பத்திரிகையின் காரியலயத்திற்கு சென்று தான் கண்டிருந்த சங்கதியை எழுதி வைத்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றார். ஜெகதீசன் துப்பறியும் நிபுணனாகிய கிருஷ்ணாராவ் வசிக்கும் வீட்டிலேயே வசிக்கிறான். அச்சமயம் கிருஷ்ணாராவ் தான் உட்காரும் அறையில் இல்லை. கிருஷ்ணாராவ் ரசாயன ஆராய்ச்சி செய்வதில் மிக்க அக்கறை உள்ளவன். ஆதலால் அந்த அறையில் தான் இருப்பான் என்று கருதி ஜெகதீசன் நேராக அந்த அறைக்கு சென்றான். அப்பொழுது கிருஷ்ணராவ் மிக்க சிரத்தையோடு ஏதோ ரசாயன ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஜெகதீசன் உள்ளே நுழைந்ததும், கிருஷ்ணராவ், உனக்கு ஒரு பெரிய விஷயம் கொண்டு வந்திருக்கிறேன். நீ இதுகாரும் கண்டுபிடித்த எல்லாவற்றிலும் பெரிய குற்றம் என்றான். கிருஷ்ணராவ் சற்றென்று தலை நிமிர்ந்து பார்த்து மறுபடியும் தன் வேலையை கவனிக்க தொடங்கினான். ஜெகதீசன், இது மிக்க சாமர்த்தியமான குற்றம். இதை செய்தவன் சாத்திர ஆராய்ச்சியோடு வேலை செய்வதால் எல்லளவு உளவு விடாமல் தன் காரியத்தை முடிக்கிறான் என்றான். கிருஷ்ணராவ் அவனை உற்று நோக்கி, எத்தகைய குற்றம் செய்தவனாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு அடையாளம் இட்டே செல்கிறான். ஒரு அடையாளமும் அகப்படவில்லை என்றால் உளவுக்காக தேடுவோர் சரியான வழியில் தேடவில்லை என்பதே அதற்கு காரணம். நீ கூறுகிற அத்தகைய குற்றவாளி ஒருவன் இருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். அவன் இன்னமும் பிடிக்கப்படவில்லை. பல்லவராயர் கொலையை பற்றிய விஷயத்தில் நான் வரவழைக்கப்பட்டேன். அவர் சர்வ கலாசாலை சங்கத்தில் கூட ஒரு அங்கத்தினராக இருந்தார் அல்லவா என்றான். தான் கூறும் விஷயம் என்னதென்று கிருஷ்ணராவ் அறிந்து கொண்டான் என்பதை உணர்ந்ததும் ஜெகதீசன் திடுக்கிட்டு, ஆனால் இது விஷயமாக கடைசியில் நடந்த சம்பவம் உனக்கு தெரியாது என்றான். கிருஷ்ணராவ், அது என்ன சமாசாரம் என்று கேட்டான். ஜெகதீசன், தங்கராஜ பிள்ளை உளவை கண்டுபிடித்து விட்டார். நாளை தினம் அவர் அந்த முஷ்டிகரத்தை பிடித்து விடுவார் என்றான். கிருஷ்ணராவ் அம்மொழிகளை கேட்டதும் திடுக்கிட்டவன் போல சற்றென்று எழுந்து, அப்படியா, அவர் எவ்வளவு காலமாக இதை அறிந்திருக்கிறார் என்றான். ஜெகதீசன், சுமார் 2-3 நேரத்திற்குள்ளாகத்தான் அவருக்கு அந்த உளவுகள் கிடைத்திருக்கின்றன என்றான். கிருஷ்ணராவ் ஜெகதீசனை உற்று நோக்கி, அப்படியாயின் தங்கராஜ பிள்ளை மடிந்தார் என்று கூறிக்கொண்டே தன் எதிரில் இருந்த ரசாயன கருவிகளை எல்லாம் அப்புறம் தள்ளிவிட்டு வெளியில் புறப்பட மிக்க துரிதமாக உடையணிய தொடங்கினான். ஜெகதீசன், நீ கூறியது நடவாத காரியம் என்றான். கிருஷ்ணராவ் அவன் மொழிகளை கவனியாமல், ஜெகதீசன், புறப்படு சீக்கிரம், உளவுகள் மறைந்து விடுமுன் நாம் துரிதமாக செல்ல வேண்டும் என்றான். கிருஷ்ணராவ் கூறியது மிக்க யோசனை இல்லாத ஆத்திர பேச்சு என்று ஜெகதீசன் மனதிற்கு பட்டது. ஆயினும் கிருஷ்ணராவின் சாமர்த்தியமும் குணம் முதலியவற்றை கவனிக்கும் பொழுது அவன் மனதில் ஒருவித பீதியும் மிக்க சந்தேகமும் உண்டாயிற்று. உடனே அவர்கள் இருவரும் ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டு தங்கராஜ பிள்ளையின் வீட்டெதிரில் சென்று வண்டியை விட்டிறங்கும் பொழுது இரவு 2 மணிக்கு மேலாயிற்று. கிருஷ்ணராவ் ஆத்திரத்தோடு கதவை தட்டினான். வேலைக்காரனாகிய சின்னசாமி தூக்க கொண்டோடு வந்து கதவை திறந்தான். உடனே ஜெகதீசனை கண்டதும் கதவை மூடிவிடப் போனான். ஆனால் கிருஷ்ணராவ் தந்திரமாக சட்டென்று ஒரு காலை வாயிற்படியின் உட்பக்கம் வைத்துவிட்டு, உன் எஜமானராகிய தங்கராஜ பிள்ளை இங்கே இருக்கிறாரா, நலமாக இருக்கிறாரா என்று கேட்டான்.
சின்னசாமி சந்தேகமின்றி நலமாகத்தான் இருக்கிறார், படுக்கை அறையில் இருக்கிறார் என்றான். அதே வினாடி ஒருவித தாழ்ந்த சத்தம் அவர்கள் செவில் வீழ்ந்தது. அது சரியாக மனிதரால் உண்டாக்கப்பட்ட சத்தமா என்று தெரியவில்லை. ராக்காலத்தில் கலரத்தோடு இருக்கும் நமது புத்திக்கு அப்படி புலப்படுகிறதா என்று அவர்கள் கருதினார்கள். கிருஷ்ணராவ், கேட்கிறதா பாருங்கள் என்றான். அவன் மட்டுமே கலங்காத சாந்த மனதோடு இருக்கிறான். சின்னசாமியின் முகம் வெளுத்துவிட்டது. அச்சத்தம் புத்தக சாலையிலிருந்து வந்தது போல தோன்றியதால் சின்னசாமி மிரட்சியான பார்வையோடும் நடுக்கத்தோடும் சென்று அக்கதவரிகள் நின்று கூப்பிட்டு பார்த்தான். ஒரு பதிலும் வரவில்லை. உடனே கதவை திறந்தான். தங்கராஜ பிள்ளையின் வீட்டில் இருக்கும் புத்தக சாலை ஒரு பெரிய அறை. அந்த அறையின் நடுவில் செம்மரத்தில் செய்த ஒரு பெரிய அழகிய மேசை இருந்தது. தீபம் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அம்மேசையின் ஒரு கோடியில் பேசும் எந்திரம் வைக்கப்பட்டிருந்தது. மேசையின் அதே கோடியில் கீழே தங்கராஜ பிள்ளை அசைவற்று விழுந்து கிடந்தார். அவர் முகம் மிக்க விகாரமடைந்திருந்ததோடு பயங்கரமாகவும் இருந்தது. அவரிடம் மிக்க அன்புடைய நாய் அச்சமயம் வெளியிலிருந்து ஓடி வந்ததும் பயத்தோடு அவர் தேகத்தை முகர்ந்து பார்த்ததும் கோரமாக அழத் தொடங்கியது. தன் எஜமானர் இறந்து போனார் என்று அந்த நாய் அறிந்து கொண்டது. சின்னசாமி மற்ற வேலைக்காரர்களை கூவி அழைத்தான். உடனே படுக்கை உடையோடு இருந்த மற்ற வேலைக்காரர்கள் எல்லாம் அங்கு வந்து குழுமினார்கள். அச்சமயம் பெரும் குழப்பம் உண்டாகிவிட்டது. திடீரென்று பெரிய போர்வை அணிந்திருந்த ஒரு பெண் உள்ளே பாய்ந்து வந்ததும் அங்கிருந்த மற்ற எவரையும் கவனிக்காதவள் போல நேராக கீழே விழுந்து கிடக்கும் தங்கராஜ பிள்ளையின் அருகில் சென்று அவர் மேலே விழுந்து, ஐயோ தந்தையே, கடியோ கடவுளே, இறந்து விட்டாரே என்று மனமுடைந்து கதறி எழுதாள். ஆனால் இந்திராபாய் மிக்க கஷ்டத்தோடு தன் துயரை அடக்கிக் கொண்டு சற்று மனோதைரியமடைந்து, சின்னசாமி, பெரியசாமி பிள்ளையை உடனே வரும்படி கூறு என்றான். சின்னசாமியுடனே பேசும் எந்திரத்தருகில் சென்று பெரியசாமி பிள்ளையோடு பேசியதில் பெரியசாமி பிள்ளை அச்சமயம்தான் தன் வீட்டில் தன் உடைகளை களைந்து படுக்கையுனை அடையும் தருவாயில் இருப்பதாகவும் உடனே வருவதாகவும் கூறியதாக தெரிந்தது. அதற்குள் இந்திராபாய் வீட்டிலேயே வசிக்கும் அவள் அத்தையாகிய ஜீவாம்பாள் என்ற மூதாட்டி வந்து இந்திராபாய்க்கு தேர்தல் குறம் என்றாள். கிருஷ்ணராவ், இந்திராபாய், ஜெகதீசன் மூவரும் சவத்தை தூக்கி மஞ்சத்தின் மேல் கிடத்தினார்கள். அதன் பிறகு கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் சற்று எட்டச் சென்ற பொழுது, இதென்ன சம்பவம், இதென்ன இயற்கையாக நேர்ந்ததா அல்லது ஏதேனும் ஆபத்துண்டாயிற்றா அல்லது கொலையா என்று கிருஷ்ணராவை குசுகுசுவென்று கேட்டான். அவ்வாறு கேட்கும்போது கொலையா என்ற வார்த்தை அவன் தொண்டையிலேயே சிக்கிக்கொண்டது. ஏனெனில் அச்சமயம் கிருஷ்ணராவ் முன்பு வீட்டில் கூறிய வார்த்தைகள் அவன் நினைவிற்கு வந்தது. இது கொலையாகவே இருக்கும் காரணம் என்ன? தங்கராஜ பிள்ளையிடம் நொண்டிரங்கன் கொடுத்த உளவுகள் அடங்கிய கடிதத்தை கைப்பற்றவோ என்று அவன் மனதில் சிந்தனை உண்டாயிற்று. கிருஷ்ணராவ் ஜெகதீசன் கேள்விக்கு ஒரு பதிலும் கூறாமல் பேசாமல் சவத்தின் அருகில் சென்று உட்கார்ந்து அதை சோதித்து பார்த்துவிட்டு எழுந்தான். அச்சமயம் அவன் முகத்தில் ஒரு அபூர்வமான பார்வை உண்டாகியிருந்தது. அவன் ஜெகதீசன் அருகில் வந்து மிக்க மெதுவாக விபரீதம். தங்கராஜ பிள்ளை வழக்கம் போல மேசை அருகில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பேசும் எந்திரத்தில் யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டிருக்க வேண்டும். இவர் எழுந்து அதன் அருகில் சென்றிருக்கிறார். இதோ பார், இவர் காலை இந்த புத்தகத்தின் மேல் வைத்திருக்கிறார். இவர் எந்திரத்தின் அருகில் சென்று செவியில் வைத்து கேட்கும் குழலை எடுத்து செவியில் வைத்ததும் மின்சார சக்தி அக்குழல் மூலமாக வந்து காதில் தாக்கி இருக்கிறது. அந்த உஷ்ணத்தால் தீர்ந்த காயம் இருக்கிறது என்றான். ஜெகதீசன் எதற்காக கொள்ள வேண்டும் என்றான். கிருஷ்ணராவ், இவருடைய ஜேபிகள் சோதிக்க பார்க்கப்பட்டிருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. பொருள் எதுவும் களவு போகவில்லை. ஆனால் மேசை மேல் இருக்கும் பொருட்கள் இருக்கிற நிலைமையை நோக்கு, அவசரத்தோடு சோதனை செய்யப்பட்டு இருக்கிறது என்று தெரிகிறது என்றான். அச்சமயம் கதவு திறக்கப்பட்டது. பெரியசாமி பிள்ளை உள்ளே பாய்ந்து வந்தான். அவன் சவத்தின் அருகில் சென்று அதை உற்று நோக்கிய பின் தன் மனக்கலக்கத்தை தைரியசாலி போல அடக்கிக் கொண்டு இந்திராபாயை நோக்கி தாழ்ந்த குரலால், இது முஷ்டிகரத்தின் செய்கை. அவனை தண்டனையடைய செய்வதை நீ என் வாழ்நாளின் கடமையாகும் என்றான். இந்திராபாய், என் ஆபத்து காலத்தில் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுவது போல அவன் முகத்தை உற்று நோக்கி பேச முடியாமல் அவன் கரத்தை பற்றி குலுக்கினாள். இதற்கிடையில் எவரையும் விட்டு எட்டச் சென்றிருந்த கிருஷ்ணராவ் டெலிபோன் எந்திரத்தை மிக்க ஜாக்கிரதையாக சோதித்துக் கொண்டிருந்தான். அவன் தனக்குத்தானே அவன் மிக்க சாமர்த்தியமான கள்ளன். அவன் விரற் சட்டைகளை அணிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு விரற்குறி கூட இல்லை, இங்கே முக்கியமாக இல்லை என்று பற்களை கடித்தபடி தனக்குள்ளாக கூறிக்கொண்டான். நொண்டி ரங்கரன் தங்கராஜ பிள்ளையிடம் முஷ்டிக்கரத்தை பிடிக்கக்கூடிய உளவுகளை அளித்துவிட்டு அதற்காக கூலி பெற்றுக்கொண்டு அவரை விட்டு சென்றதும் நேராக தான் மறைந்து வசிக்கும் ஹோட்டலுக்கு சென்றான். கையில் தாராளமாக பணம் இருந்தால் குடிக்க யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வது அவனுடைய சுபாவம். மேலும் இப்பொழுதுதான் ஒருவனை காட்டிக் கொடுத்து பணம் சம்பாதித்த எண்ணம் தன் மனதில் உறுத்தாமல் மறைய வேண்டுமாதலால் தாராளமாக குடிக்கத் தொடங்கினான். குடிவெறியால் அவன் கண்கள் மயங்கிவிட்டன. ஆகையால் அச்சமயம் உள்ளே வந்த மனிதர்களில் ஒருவன் ஒருவரிடமும் பேசாமல் சாராயம் விற்கப்படும் இடத்திற்கு அருகில் சென்று உட்கார்ந்ததை அவன் கவனிக்கவில்லை.
நொண்டிரங்கன் அதற்குள்ளாகவே நன்றாக குடித்திருந்ததால் தனக்கு புதிதாக கிடைத்த சிநேகிதர்கள் எங்கு சென்றாலும் அங்கு சென்று அவர்கள் கூடவே உட்கார்ந்திருந்தான். நாம் கூறிய மனிதனும் இவன் செல்லும் இடத்தின் அருகிலேயே சென்று உட்கார்ந்து கொண்டிருந்தான். கடைசியில் நொண்டிரங்கன் அதை விட்டுவிட்டு புறப்பட்டு அவ்வீதியை கடந்து இருள் சூழ்ந்த ஒரு சந்தில் பிரவேசித்தான். அச்சந்தில் 3-4 கஜ தூரம் அவன் செல்வதற்குள் பின்னால் இருந்து எதுவோ அவன் மண்டை மேல் மோதி அடிக்கப்பட்டது. அவன் மண்டை உடைந்து சவமாக தரையில் வீழ்ந்தான். அவன் மேல் அடிக்கப்பட்டது கடிதத்தில் சுற்றப்பட்ட ஒரு பலமான இரும்பு குழாய். முன்பு ஹோட்டலில் வந்து உட்கார்ந்ததாக நாம் கூறிய அம்மனிதனை இக்காரியத்தை செய்தவன். அவன் ஒரு வினாடி கோப சிரிப்பு சிரித்துவிட்டு இருளில் மறைந்து போய்விட்டான். முஷ்டிக்கை தான் பூரண ஜெயமடைந்ததாக கருதி கொண்டான். ஆயினும் அச்சமயம் யாரேனும் அவனை பின்தொடர்ந்து அவனுடைய கடைசி மறைவிடத்திற்கு சென்றிருந்தால் அவன் ஜெயம் பூர்ணமானது அல்லவென்று உணர்ந்திருப்பார்கள். முஷ்டிகரம் தன் அறையில் சென்று உட்கார்ந்ததும் தங்கராஜ பிள்ளை ஒழிந்தான். அவனிடம் இந்த நொண்டிரங்கன் கொடுத்த உளவு நம்மிடம் சிக்கியதோடு நம்மை காட்டி கொடுக்க முயன்ற நொண்டியும் ஒழிந்தான். இனி நாம் அஞ்ச வேண்டிய காரணமே இல்லை. அவன் எத்தகைய உளவுகளை வெளியிட்டான் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டே தான் தங்கராஜ பிள்ளையின் இரும்பு பெட்டியிலிருந்து எடுத்து வந்த கடிதக்கட்டை சேபியிலிருந்து எடுத்து பார்த்தான். உடனே அவன் முகத்தில் உண்டான வியப்பும் கோபமும் திகிலும் ஏமாற்றமும் இவ்வளவென்று சொல்ல முடியாது. ஏனெனில் தான் கொண்டு வந்த கடிதங்கள் அனைத்தும் வெறும் கடிதங்களாக இருந்தன.